இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross-check is subject of the solicitation of the central station of the radio station. ஹலோ ஹலோ, அந்த புலிஸ் ஸ்டேஷன்ல ஏன் புலியே இல்ல? ஹலோ, கிராஸ் டாக் வெங்கடேசன் சார் இருக்காங்களா? ஆமாங்க சார், எனக்கு ஹிந்தி கத்துக்கணும். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க தான், சென்னையில தான் இருக்கேன். யாருங்க? எனக்கு ஹிந்தி கத்துக்கணும்னு கேட்டதுக்கு உங்க நம்பர் கொடுத்தாங்க. நீங்க சென்னையில எந்த இடத்துல இருக்கீங்க? நான் எந்த இடத்துலனாலும் வந்து கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் சார். நீங்க எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்தா போதும். எனக்கு இந்த ஹிந்தி தெரியாம ஆமாங்க ரொம்ப பிரச்சனையா இருந்ததுங்க. என்னால வெளி இடத்துக்குலாம் போய் வேலையே செய்ய முடியல. அப்படிங்களா? என்ன ஜாப்ல இருக்கிறீங்க? உங்களுக்கு டைம் எப்ப? எனக்கு வந்து நான் கூர்கா ஜாப்ல இருக்கேன் சார். அப்படிங்களா? ஆமா, எனக்கு இப்ப ஆப்கானிஸ்தான்ல வேலை கிடைச்சிருக்கு சார். அப்படிங்களா? மே ஜானே கி பாஸ் மே ஆப்கானிஸ்தான் ஹை அப்படிங்கறதுனால எனக்கு போயிடுச்சு. ஓ, நான் அது எப்படி கரெக்டா சொல்லணும்? मुझे अफगानिस्तान में काम मिला है. काका चबाल जीबी काम मिला है. काम काकू என்ன சார்? काम मुझे अफगानिस्तान में काम मिला है. काम मिला है. சப்போஸ் எனக்கு அங்க ஆப்கானிஸ்தான் வரதுக்கு கையில பைசா இல்ல, கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்றது எப்படி சொல்றது? मैं अफगानिस्तान आने को காச்சி பூலே கா ஜும்மாலே கோ मैम अफगानिस्तान आने को ஆப்கானிஸ்தான் ஆனே கோ मुझसे पैसा नहीं है. என்ன சார் நீங்க தமிழ்லயே சொல்லி கொடுக்குறீங்க? मुझसे पैसा नहीं है. பைசா நஹி ஹை அப்படின்னா என்கிட்ட பைசா இல்ல. ஆமா, நீங்க கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க அப்படின்றது எப்படி சொல்றது? कृपया करके. கிருபா என் ஃப்ரெண்டு தான். कृपयाனா ப்ளீஸ்னு அர்த்தம். கிருபியானா ப்ளீஸா? ப்ளீஸ் कृपया. கிருபியா கி ஜான்ச் லே ஹே. कृपया करके. கிர்கியா கர்க்கே கசட்ரே. நீங்க பணம் அனுப்பி வச்சீங்கன்னா நான் வருவேன். பாத்தீங்களா? ஆமா, நீங்க இல்லனா வர மாட்டேன் அப்படின்றது. அகர் அகர முதல்ல எழுத்தலாம் இல்லங்க. அகர் 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 கொஞ்சம் நகரு. अगर अगबा अगर अगर आप आप पैसा भेजेंगे. पैसा बालेंगे भेजेंगे वाह भेजेंगे. अबर आगा पैसा दे देंगे भेजेंगे. मैं वहाँ आऊंगा. मैं गुगांग गुआ वहाँ 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 वह रह वहाँ there घर घर वहाँ आऊंगा. ஆவும்போது வாய் ஊ ஆகுது. பரவாயில்லையா சார்? பரவாயில்ல, ஆऊंगा சார். இந்த எனக்கு வந்து இப்ப திடீர்னு கால்ல அடிபட்டுடுச்சு. ஒருத்தர் கியா ஊவா அப்படின்னாரு. நான் கால்ல ஊவான்னு. அது கரெக்டா? அது ஹிந்தில எப்படி சொல்லணும்? मुझे पाव में चोट लगता है. நான் பாவம் தான் சார், அதனால அது சொல்ல வேணாம். பாவுன்னா காலு. பாவுனா காலா? பாவு பயிர். என் பாவ ஒருத்த மிதிக்கிறான் சார். ஏய், பாவ மிதிக்காத போ. சார் சொல்லுங்க சார். பாவு चोट लगता है என்ன? காயம் பட்டிருக்குது. चोट लगता है. आपके सामने बीच कर है ना என்ன சார் அர்த்தம்? ஒருத்த என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டான் சார். आपके सामने ना आपके सामने बीच करते हैं मुझे चुमका की जुम அப்படின்ட்டான் சார். आपके सामने ना உங்க எதிரிலன்னு அர்த்தம். அப்ப என்ன பார்த்து என்ன சார் அப்படி சொல்லிருப்பான் அவன்? आपके सामने क्या சொன்னா? क्या சொன்னானா आपके सामने बीच लगता है मैं அப்படின்ட்டான் சார். बीच लगता है. बीच लगता है மீனிங்லெஸ் சார். அப்படியா சார்? அப்ப तुम्हारा बोलने की हमारा बोलने की அப்படினா என்ன சார் அர்த்தம்? बोलने क्या? போல்னா பேசுறது. நக்கினா? நக்கினா சும்மா வல்கர் வேர்டு நம்ம தமிழ்ல பேசுற மாதிரி இருக்குது. நாளைக்கு எனக்கு விசா இன்டர்வியூ இருக்கு சார். அப்படிங்களா? இப்ப நான் என்ன பத்தி 2 வார்த்தையில சொல்லணும். எனக்கு வந்து 43 வயசு ஆகுது. நான் வந்து இந்த வேலைக்கு தகுதியானவனா இருப்பேன்றது எப்படி சார் சொல்றது? मुझे 45 उम्र है. சைந்தவி நல்லா பாடுவாங்க. 43 43 43 சைந்தாலிஸா சார்? அப்ப 44க்கு என்ன சொல்றது? 44. ஓகே, நெடுவாலிஸ்னா? இல்ல சார், சவாலிஸ். சைந்தாலிஸ். 43 उम्र है. உமர் அப்துல்லா காஷ்மீர் பிரைம் மினிஸ்டர். உமர்னா வயசு. உமர்னா வயசா? 43 उम्र है. குமரகம். உமரா சார். உமர்னா வயது. வயது ஓகே. எனக்கு இப்போ வந்து இந்த வேலையை எனக்கு கொடுத்தா நான் நல்லா செய்வேன் அப்படின்னு எப்படி சொல்றது? अगर आप एक काम मुझे दीजिएगा. எங்க அக்கா अगर आप मुझे या काम दोगे या काम बोगे मैं अच्छी तरह करूंगा. मैं மல நல்லா நடிப்பேன். अच्छी तरह करूंगा செய்வேன். நல்ல முறையில செய்வேன். எனக்கு ஆனா நீங்க நல்ல சம்பளம் கொடுத்து என்ன பாத்துக்கணும். அது எப்படி சார் சொல்றது? மகர். என்ன சார் நீங்க அகரு மகரு உகருன்னு சொல்லிட்டு ஹிந்தி எப்படியே முடிச்சிடுறீங்க? அகரா மகரா? இப்போ மகர்னா ஆனால். அப்ப நகருனா? मुझे अधिक वेतन देंगे. அதிக வேலை கொடுத்தீங்கன்னா? अधिक वेतनना சம்பளம். வேதம் புதிதுனா? वेतन. ஓகே, वेतन. मेरे परिवार मेरी परिवार परिवार ना फैमिली.
மூக்குனா பசியோட இருக்காங்கன்னா மூக்குனா பசியா சார் ஹிந்தில? பூக். பூக்குனா பசியா? அப்ப மூக்குனா என்ன சார்? மூக்குனா நாக்கு. அப்ப நாக்கு மூக்கானா? என்ன கட் பண்ணிட்டாரு. பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேங்க. பிக் எஃப்எம்ங்களா? நீங்களும் செமையா வந்து யாருனே தெரியாத ஒருத்தருக்கு ஹிந்தி சொல்லி ஆரம்பிச்சிட்டீங்க. ஏதோ சொல்ல மேட்டேன்னு தாமோதரன் மேரே ராம் தாமோதரன் சொல்லவே. சூப்பர் சார், நீங்க ரொம்ப துமாரா ஹிந்தி பகுத் அச்சா है சார். மிக்க நன்றி. ஹாய் துமாக்கே பேஸ்னே கி. அச்சா बहुत धन्यवाद. இதே மாதிரி நிறைய கிராஸ் டாக்கும் மனச தொட்ட மெலடி பாட்டு கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6 ல இருந்து 9 மணி வரைக்கும் ஸ்டே டியூன் டு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி only on 92.7 பிக் எஃப்எம். மனச தொட்ட மெலடிஸ் கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். பழைய சொல்லலாம்